விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி சார்பிலே அன்பு தங்கை அபிநயா அவர்களை வெற்றி பெற வைக்க இக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செந்தமிழ் சீமான் அவர்கள் சரியான முறையிலே ஒரு தேர்வு செய்த மகள்தான் அபிநயா அவர்கள். அபிநயா அவர்கள் திறமைசாலி, பேச்சாளர், மதிக்கூர்மை உள்ளவர், மருத்துவர், இந்த மண்ணின் மகள், இந்த மண்ணினுடைய வழியை உணர்ந்தவர், மக்களுடைய வாழ்க்கையை திறம்பட கற்றவர். எனவே சரியான முறையிலே நம்முடைய செந்தமிழ் சீமான் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். இதனால் இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண்விடல் என்று வள்ளுவனுடைய தமிழ்மறை வாக்குக்கு ஏற்ப ஒரு சிறந்த வேட்பாளர் இங்கே உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே விக்கிரவாண்டி பகுதி மக்கள், இங்கே இருக்கின்ற தேமூர் பகுதி வாழ் மக்கள் இந்த வேட்பாளரை அருமையாக பயன்படுத்திக் கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது. அத்தனை நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேர்தல் களத்திலே திமுக நிற்கிறது, பாஜக அணியை சேர்ந்த பாமக நிற்கிறது. நாம் தமிழர் கட்சி விழுந்து விடாத வீரத்தோடு, மண்டியிடாத மானத்தோடு, அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் என்ற கொள்கையை, நோக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறது. ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும். அதிலே விக்கிரவாண்டியில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். இப்பொழுதுதான் பாராளுமன்ற தேர்தல் மூலமாக நம்முடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை வெற்றி களத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறார்கள், அங்கீகாரத்தை அளித்திருக்கிறார்கள். 8 ஆண்டுகள் 2016 தேர்தல் காலத்திலே நின்ற நமது நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளிலே கட்சியுடைய அங்கீகாரத்தை பெற முடியுது என்று சொன்னால், அந்த அங்கீகாரத்தின் விளைவாக, அடையாளமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தலிலே வெற்றி பெறுகின்ற ஒரு நிலையை நம்முடைய விக்கிரவாண்டி வாக்காளர் பெருமக்கள் உருவாக்கி தந்தீர்கள் என்று சொன்னால், 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே புலிகொடி பறக்கும், செந்தமிழ் சீமான் ஆட்சி நிச்சயமாக உருவாகும். அந்த அடிப்படையில் தான் இங்க இந்த தேர்தல் மாற்றம் உங்க கையில இருக்கிறது. அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறீர்கள். விக்கிரவாண்டி மக்கள் இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்ற கேள்விதான் நம் முன்னாலே மீண்டும் மீண்டும் எழுகிறது. இதனால் வரைக்கும் மாறி மாறி வாக்களித்தீர்கள். சுதந்திரம் பெற்று 7 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இங்கே, 6 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கே. என்ன நடந்திருக்கிறது? என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? சரியான சாலை கிடைத்ததா? சரியான குடிநீர் கிடைத்ததா? மருத்துவ வசதி கிடைத்ததா? ஏன் நம்முடைய படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைத்ததா? இல்லது இங்கே இருக்கின்ற கிராமங்கள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, இந்த பகுதி கிராமப்புறங்கள் இருக்கின்ற விவசாயிகளுக்கான உருப்படியான திட்டங்கள் உண்டா? இங்கே வேளாண்மை உற்பத்தி செய்கின்ற அந்த தானியங்களை தேக்கி வைப்பதற்கான ஒரு குடான் உண்டா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம் மக்களை வைத்து வதைத்தது யார்? எனவே இப்பொழுது நம் முன்னாலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு நிலைமையை நாம் இங்கே
ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட கட்சிகள் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த மக்களை குடிகாரராக ஆக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ நீங்க மேலோட்டமாக பார்க்கிறீர்கள், ஏதோ பணத்தை கொள்ளடிக்கிறார் என்று பார்க்கிறீர்கள். ஏதோ கடைசியில் இன்றைக்கு விசசாராயம் மரக்காணத்திலிருந்து மதுராந்தகம் வரை, இன்றைக்கு கள்ளக்குறிச்சி வரை இன்றைக்கு விசசாராயம் குடிச்சு 80க்கு மேற்பேர் மற்றும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள். ஆனால் உண்மையிலே அதுவல்ல. ஏனென்று சொன்னால் நம்முடைய மக்களை மயக்க நிலையிலே இருக்க வைக்க வேண்டும், சிந்திக்க விடக்கூடாது. ஹிட்லர் அவன் உலக அளவிலே வெற்றி கொள்ளுகின்ற போது அவனுடைய தளபதியை கூட வைத்துக் கொண்டான், கோயாபெல்ஸ். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய் 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 என்று சொல்லிய மக்களை திசை திருப்பினான். மக்களை மிகப்பெரிய ஒரு மறைமாற்றம் செய்து மடமையிலே இருக்க வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினான். அதே போன்றுதான் சீனாவிலே சாங்கே ஷேக் என்பவன் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் நம்முடைய சீன மக்களுக்கு உணவு கொடுக்க மாட்டான், வேலை கொடுக்க மாட்டான், அபினே விற்பான். அபின் அங்கே வேலைக்கு செல்பவர்கள் குழந்தைகளை விட்டு விட்டு போகின்ற போது அந்த குழந்தைகள் அழாமல் இருக்க, பசியில் துடிக்காமல் இருக்க அவன் நாக்கிலே அபினை தடவி விட்டு போவார்கள். மயக்க நிலையிலே இருப்பார்கள், மயங்கி நிலையிலே இருப்பார்கள், சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை. அப்படிதான் அங்கே சாங்கே ஷேக் பண்ணான். அதே போலதான் தமிழ்நாட்டிலே இங்கே சாங்கே ஷேக்குகள் இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஒரு சாங்கே ஷேக் தான். அவர் என்ன பண்றாரு? அவருடைய அப்பா 74 மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற இப்போது ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் மதுவிலக்கை கொண்டு வருகிறேன் என்று. ஆனால் அவர்கள் மதுவிலக்கை கொண்டு வரவில்லை. மக்களை மடமையிலே இருக்க வைக்க வேண்டும், அவங்களை அறிவி சிந்திக்க விடாமல் செய்ய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பதான் நாம் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். இது எங்கே இருந்து வருகிறது? இந்த மூல வித்து எங்கே வருகிறது என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய சினிமாக்காரர், நாடக நடிகர், கதை வசனம் எழுதியவர். உங்களுக்கு தெரியுமா? ஒரு சினிமா படம் நாடோடி மன்னன் என்ற படம். அந்த படத்திலே எம்ஜிஆர் இரட்டை வேடம். அதிலே ஒரு எம்ஜிஆர் மன்னன். அந்த எம்ஜிஆரை நம்முடைய வில்லனா இருக்கிற வீரப்பன் கடத்தி விடுவார், கடத்தி சிறையில் அடைத்து விடுவார். அப்பொழுது வீரப்பன் ஆட்சி கட்டிலே ஏறிக்கொண்டு இப்பொழுது மந்திரியை கூப்பிட்டு, அமைச்சர் அவர்களே, மக்கள் என்ன பார்க்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள் என்று நகர்வலம் சென்று விட்டு போய் வா என்று சொல்லி அனுப்புவான். அவரும் போய்விட்டு வருவார். மந்திரி பார்த்தாயா? பார்த்தேன். கண்டாயா? கண்டேன். என்ன சொன்னார்கள்? மக்கள் மன்னனை காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். மன்னனை காணவில்லை என்று சொல்லுகிறார்களா? சிந்திக்க விடக்கூடாது, சிந்திக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்னா, கள்ளுக்கடையை திற, மதுக்கடையை திற, மக்கள் மயக்க நிலையிலே உருவாக்கு என்று கதை வசனம் எழுதியவர் தான் இந்த கலைஞர் அவர்கள். அப்ப அந்த கலைஞர் கதை வசனம் எழுதிய அந்த வசனத்திலே சொல்வார்கள், அந்த தளபதி கேட்பான், மன்னா இது நல்லா இருக்குதா? நாடும் மன்னனும் மக்களும் நாசமா போகட்டும் சொல்லிட்டு ஒரு பெரிய சிரிச்சு அந்த வசனத்தை எழுதுவான். அங்கிருந்து தான் அந்த கரு உருவாகிறது. இன்றைக்கு குடி போதையிலே நம் மக்களை தள்ளாட வைத்து சிந்திக்க விடாமல் 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அந்த வாக்குகளை விலை கொடுத்து வாங்கி அந்த மக்களை அறியாமையிலே திருடி கொள்ளை கொண்டு இந்த மக்களை இன்றைக்கு நடுகதியிலே ஆக்கி விடுவதற்கான அத்தனை பணிகளையும் செய்து வருகிறார்கள். எனவேதான் நாம் சரியான முறையில் சிந்திக்க வேண்டும், சரியான முறையிலே நாம் பார்க்கப்பட வேண்டும். பட்டுக்கோட்டை சொல்லுவான், மக்களை பார்த்து சொல்லுவான், முடியிருந்தும் மொட்டையாய், விழியிருந்தும் பொட்டையாய், கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்து செவிடர்களாய் இருக்க போறீங்களா? நீங்க விழுந்திருக்க போறீங்களா? எனவே கண்ணுள்ள நாம், மூளையுள்ள நாம், காது கேட்கிற நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும்.
சிந்தித்து அதற்கான ஒரு சரியான நிலைப்பாட்டை இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி வைக்கின்ற கொள்கை கோட்பாடு அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மருத்துவம், விவசாயம் அரசு பணி, கால்நடை வளர்ப்பது அரசு பணி, பட்டுப்பூச்சி வளர்ப்பது அரசு பணி என்ற அடிப்படையிலே இன்னைக்கு ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து களமாடி வருகின்ற ஒரு மாபெரும் சிந்தனையாக இருக்கின்ற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்லை இது பணநாயகமா ஜனநாயகமா என்ற நிலையிலே ஜனநாயகத்துக்காக நிற்கின்ற தமிழ் தேசிய விடுதலைக்காக முன்னிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் அபிநயா அவர்களை வெற்றி பெற வைக்க போகிறோமா என்பதுதான் நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி. எனவே நீங்கள் சரியான முறையிலே சிந்திக்கப்பட வேண்டும், சரியான முறையிலே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய மக்களுடைய நலன், நம்முடைய தலைமுறையின் அடுத்த தலைமுறையின் நலன். நம்முடைய நதிகள் இன்றைக்கு காஞ்சி போயிருக்கிறது. இங்க இருக்கிற வராக நதி காஞ்சி போய்விட்டது. இங்க இருக்கிற நந்தன் கால்வாய் நீர்த்தேக்கம் என்பது இன்றைக்கு அடிபட்டு போய் அதுவும் வறண்டு போயிருக்கிறது. எனவே நீர்வளம் இல்லை, நிலவளம் இல்லை, மண்வளம் இல்லை, கனிம வளம் இல்லை. கனிம வளத்தை தான் நம்ம ஐயா பொன்முடி அவர் கொள்ளடிச்சது. வேற எதை திரும்ப அடிச்சாரு? செம்மண் மலையில் இருக்கிற அந்த மலையெல்லாம் தோண்டி தோண்டி தான் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடித்தது என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. ஏதோ பணத்தில் போய் வேற எங்கேயோ கொள்ளையடிச்சாலும் இல்லை, கனிம வளத்தை மண் வளத்தை கொள்ளையடித்து தான் இன்றைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை இங்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எனவே ஊழல் இணைந்த இந்த இயக்கங்களை, இந்த கட்சிகளை நீங்கள் மாற்றப்பட வேண்டுவதற்கான ஒரே ஒரு வாய்ப்பு மைக் சின்னம். மைக் சின்னம் இங்கே இருக்கிறது. மைக் சின்னத்தில் நீங்க உங்களுடைய வாக்குகளை நீங்கள் கொடுத்து மாபெரும் வெற்றியை தந்து தங்கை அபிநயா அவர்களை சட்டமன்றத்திற்கு அவர்களை அனுப்பி சிங்க கர்ஜனையாக செயல்படுவதற்காக நீங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, கிட்டத்தட்ட நாம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, உயரட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் தமிழ் கொடி, இலக்கை இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்று கூறி நாம் தமிழர்